விடு. ஆ, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. விசாரணையை ஆரம்பிக்கலாமா? உங்க மேலயும் உங்க ஹஸ்பண்ட் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க மேடம். ஆனா எனக்கு இந்த மிஸ்டர் மோகன் கூட டிராமா பண்றதுக்கு எந்த விருப்பமும் இல்ல. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்க பண்ண காரியத்தை நாங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் மிஸ்ஸஸ் யுவன். ரிப்போர்ட்டர்ஸ் வாழ்க. இன்னைக்கு நாம இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க யாரை கைது பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இவங்க தான் பிரபலமான ஆர்ஜே மிஸ்ஸஸ் ராதிகா யுவன். இந்த பொண்ணு தன்னோட ரேடியோ சேனல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட், பாசம், கம்பேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறாங்க. ஆனா அவங்க தான் பிள்ளைக்கு தாய் பாசத்தை காட்டுறதுல தோத்து போயிருக்காங்க. அப்புறம் இவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் யுவன். தன்னோட பிள்ளைய அடிப்பாரு, திட்டுவாரு, எமோஷனலி அபியூஸ் பண்ணுவாரு. சொல்லுங்க, இப்ப இருக்கிற மாடர்ன் பேரண்டிங் இதுதானா? உள்ள வந்து நீ என்ன நடக்குதுன்னு பார்த்தல்ல? தேங்க்யூ மிஸ்டர் மோகன், இந்த சம்பவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்காக. இது என்னோட கடமை சார். மீடியாவோட என் இமேஜை டேமேஜ் பண்ற தப்பு பண்ணிட்டடா நீ. டைரியில முதல்ல எழுத போறது உன் பேர் தான். என் முதலடியே உனக்கு தான். இப்ப நான் போய் சாப்பாடும் தண்ணியும் எடுத்துட்டு வரேன். சாப்பாடு வந்து எனக்கும் உனக்கும் எடுத்துட்டு வரேன். ஸ்மெல் வேற அதிகமாயிட்டே போகுதே. சீக்கிரமா சம்பிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணும். ஐ திறந்துட்டேன். ஐயோ, என்ன லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, இதெல்லாம் உண்மைதான். அதாவது ராதிகா மேடமும் யுவன் சாரும் என்னோட நெய்பர்ஸ் தான். அதே மாதிரி அவங்க பையனை அவங்க போட்டு டார்ச்சர் பண்றதும் உண்மைதான் சார். குழந்தைய அவங்க வெளியே விளையாட அனுப்புறது இல்ல. இது இன்னைக்கு நடந்த விஷயம்.
எல்லா பசங்களும் மானச விளையாடுறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க மானச கீழே அனுப்பவே இல்லை. அதுவும் எனக்கு லீவு. அது மட்டும் இல்ல, மானஸ் ஒரு வழியா எப்படியோ விளையாடுறதுக்காக கீழே வந்தான். இவங்க வந்து கோவத்துல எல்லா குழந்தைங்களுக்கு முன்னாடி மானசை இழுத்துட்டு போயிட்டாங்க சார். குழந்தை ஓன்னு அழுதான். மானஸ் மட்டும் இல்ல, அதை பார்த்த மத்த குழந்தைங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க சார். அதுவும் இல்லாம அவங்க சின்ன பசங்க. இவங்கள உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. உஷா மேடம், நம்ம சிட்டியோட மிகப்பெரிய பேரண்டிங் கவுன்சிலர் உஷா மேடம். உஷா மேடம் வந்திருக்காங்க இவங்க 2 பேருக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு. ஆனா இவங்க 2 பேருக்கும் பிடிவாதத்துல நம்பர் 1. இவங்க சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்களேன். அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, எப்பயாவது பயம் வந்தா நம்ம சாமிக்கு முன்னாடி போய் விளக்கேத்துனா சரியாயிடும் சொன்னாங்க. நான் போய் சாமிக்கு முன்னாடி விளக்கேத்தி சாரி சொன்னா அப்புறம் அவரு என்னையும் என் அம்மா அப்பாவையும் கண்டிப்பா மன்னிச்சிடுவாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கும் வந்துடுவாங்க. வா சம்பி. மிஸ்டர் மோகன், ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துறீங்களா? இங்க நிறுத்த வேண்டியது நீங்க 2 பேரும் தான். குழந்தைகிட்ட யாராவது இப்படி நடந்துப்பாங்களா? ராதிகா கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்ட எப்படி நான் வெளியே வருவேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அட, முதல்ல கவுன்சிலிங் ஒத்துக்கிட்டா தானே வெளியே வர முடியும். உங்க குழந்தையோட நல்லதுக்கு தானே சொல்றோம். சரி, வெளியே போறதுக்கு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னா நான் தயாரா இருக்கேன். உஷா மேடம் ரெடி ஆயிட்டாங்க. இங்க பாருங்க, எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி போங்களேன், போங்க. மம்மி 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 கோவமா இருக்காங்க. எனக்கு மம்மியை கூல் பண்ண தெரியும். நான் மம்மியை கூல் பண்ண போறேன். இந்த ராதா இருக்கால, அவ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்த விட ஸ்பெஷல். இந்த குடும்பத்தோட உண்மையான சொத்தே இவதான். என்ன அவர் ராதா. மம்மி எப்பெல்லாம் கோவப்படுவாங்களோ நான் உங்களை இப்படி தான் கிஸ் பண்ணுவேன். மம்மி எப்படி இருந்துச்சு கிஸ்? ஓ, மம்மிக்கு கிஸ் பிடிக்கல, மம்மிக்கு ஹாக்கி கொடுக்குறேன்.
கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? இதுல ஒரு தீக்குச்சி தான் இருந்தது. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஒண்ணு பண்றேன். நான் போய் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வரேன். ஆ, எப்படி இருந்தது? என்னோட மானஸ் இப்படிதான் கிஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் என் மானஸை என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்ணுவீங்க? குறும்பு வேலையை விட்டுட்டு ஒழுங்கா படின்னு சொல்லுவேன். காட்டுறேன் உஷா மேடம்க்கு நான் மானஸ் கிட்ட எப்படி நடந்துப்பேன்னு. இத காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். உஷா மேடம், என்ன இது தப்பா? ஆமா, இது தப்பு தான். குழந்தைங்க கிட்ட நம்ம இப்படி நடந்துக்கிட்டா அப்புறம் எப்ப உங்களை அவங்க நினைச்சு பாக்குறாங்களோ அப்ப பயம்தான் வரும். அது நல்ல விஷயம் இல்ல. நான் வந்து மானஸ் கிட்ட ரொம்ப கோவம் வந்தா இன்னொரு விஷயமும் பண்ணுவேன். சொல்லவா? என்ன பண்ணுவ? ஆ, ஒரு நிமிஷம். நான் வந்து என்னோட மானஸை இப்படி கம்பு வச்சு அடிப்பேன். இவனுங்க மோகனுக்கும் ராதிகாக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறானுங்களா இல்ல லிங்க் கொடுக்குறானுங்களான்னு தெரியல. நல்ல விஷயம் தான். இங்க எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதோ ராதிகாவும் நானும் வீட்டுக்கு போய் சேர ரொம்ப லேட் ஆகும். அந்த நேரம் போதும் அந்த மானஸ் எரிஞ்ச சாம்பல் ஆகிறதுக்கு. இங்க தீப்பெட்டியே இல்லையே. நோ தண்ணி. அப்படின்னா இதோட ஸ்மெல் கேஸோடதா? சம்பி, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா ஓடி போகணும். சம்பி, ஓடிடலாம். மோகன் தன்னோட பிடிவாதத்துல வேண்டாங்கிறத தான் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சரி எது தப்பு எதுன்னே தெரியல. இதெல்லாம் தேவையா? யுவன் மேலயும் ராதிகா மேலயும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? மீரா, எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. யுவன் ஜெயிலுக்கு போனா என்ன போலனா என்ன? ஆனா பாவம் ராமா, அவங்க மாட்டிக்கிட்டாங்கல்ல. நான் ராமா கிட்ட ஒரு நிமிஷம். நான் காலைல பூனம் ஆண்டிக்கிட்டயும் பரிப்பாட்டிக்கிட்டயும் பேசினேன். அவங்க ஏதோ வேலை விஷயமா வெளியே போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவனோட தம்பியும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறத பார்த்தேன். ராமாவும் யுவன் அங்கிளும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அப்போ மானஸ் கூட யாரு இருக்காங்க? ஓ காட், அப்படின்னா மானஸ் வீட்ல தனியா இருக்கான். சரி வா, நம்ம போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வா வா. சம்பி, இதை திறக்க முடியல.
பெல் சத்தம் கேட்கலையா? உள்ள இருட்டா இருக்கு, வீட்ல கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். பெல் அடிக்க மாட்டேங்குது. என்னாச்சு மாம்? ரொம்ப நேரமா பெல் அடிக்கிறேன், யாருமே திறக்கல. பெல் அடிக்கலையா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு, திறக்குதான்னு பார்க்கலாம். என்னாச்சு? கதவு உள்பக்க தாப்பால் போட்டிருக்கு. ராதிகா, ராதிகா, யுவன், யுவன், ராதிகா, கதவு திற. எவ்வளவு நேரமா தட்டுறது? நீங்க வெளியில நிக்கிறீங்க. என்னன்னு தெரியல, உள்ள இருந்து யாரும் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பெல்லும் அடிக்க மாட்டேங்குது. லைட் எதுவும் எரியல, வீட்டுக்குள்ள இருட்டா இருக்கு. அட கதவை திறங்க ராதிகா. யுவன், யுவனுக்கு கால் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ராதிகாவும் யுவன் அங்கிளும் வீட்ல இல்ல. என்ன வீட்ல இல்லனா அப்போ எங்க போனாங்க? எங்க போனாங்க? போலீஸ் அங்கிள், நான் மானஸ் யுவன் பேசுறேன். என் பேரண்ட்ஸ் என்ன வீட்ல பூட்டி வச்சிருக்காங்க. அவங்க என்ன அடிக்கிறாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் என் வீட்டுக்கு வந்து காப்பாத்துங்க. மிஸ்டர் யுவன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. அப்போ மானஸ் வீட்ல தனியாவா இருக்கா? அதனால தான் உள்பக்கம் தாப்பால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பெல் அடிச்சும் ஏன் கதவை திறக்காம இருக்கான்னு தெரியல. மானஸ், மானஸ் செல்லம், கொஞ்சம் கதவை திறக்கறியா? கதவை திறப்பா. மானஸ், கதவை திற. மானஸ், மானஸ், கதவு தர. மானஸ். இந்த கேஸ் ஸ்மெல் எங்க இருந்து வருது? கேஸ் ஸ்மெல் வருதா? ஆமா, இந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ள இருந்தா வருது. மானஸ், வீட்டுக்குள்ள கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கு. மானஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? மானஸ், மானஸ், கதவை திற. மானஸ், கோவம் வந்துச்சுன்னா மனசை இன்னும் என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லட்டா? டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ், டைம் ப்ளீஸ். ஃபோன் வேற வருதுல.